அண்மை செய்தி. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே வலுக்கும் வார்த்தை மோதல், அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரங்கள். வணக்கம். காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடர்கிறது. அவர்களோடு தான் எங்களது கூட்டணி என்று அவர்கள் உறுதிப்படுத்திய பிறகு, அதாவது காங்கிரஸ் கட்சி குழு ஒன்றும் அமைத்திருந்தது திமுகவுடன் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு அமைத்திருந்தது. ஆனாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த குரல் என்பது கூட்டணியில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று, அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையை தவிர்த்து அதற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து இரண்டாம் கட்ட தலைவர்களும் இதே கருத்தை வலியுறுத்தினார்கள். அதே போல அண்மையில் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோட்னரும் ஆட்சியில் பங்கு யாராவது வேண்டாம் என்று சொல்வார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் தான் நேற்றைக்கு மாணிக்கம் தாக்கூர் தற்பொழுது அதாவது லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதாவது ஒரு கட்சிக்கும் எவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது அவசியம், அதே போல அதிகாரத்தில் பங்கு தற்போது அவசியம் என்றும் மாணிக்கம் தாக்கூர் ஒரு இஸ்தல பதிவை பதிவிட்டிருந்தார். அதற்கு முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா அவர் தெரிவித்த கருத்து, இந்த பேச்சு எங்கிருந்து யாரால் உருவாக்கப்பட்டது என்பதை உணர முடிகிறது. மீண்டும் இந்த பேச்சை எடுக்கின்றனர். அனைத்து தலைவர்களும் மிக சரியாக இருக்கிறார்கள். அனைத்து தொண்டர்களும் மிகுந்த ஒருங்கிணைப்போடு தேர்தல் பணியை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் கூட்டணியில் தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஒருங்கிணைப்பை சீர்குலைக்க RSS உருவாக்கிய முடிந்து போன குரல் தான் மாணிக்கம் தாக்கூருடைய குரல் எதிரொலிப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு அவர் நான் காங்கிரஸ்காரன் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் கூட்டணி குறித்து முதலமைச்சரும் ராகுல் காந்தியும் முடிவெடுப்பார்கள் என்று திமுக RS பாரதி தெரிவித்திருந்த கருத்துக்கு மாணிக்கம் தாக்கூர், அதாவது அண்ணன் RS பாரதி கூறிய கருத்துக்கள் இரண்டு. ஒன்று, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் சகோதரரை போல இருப்பார்கள், முடிவுகளை அவர்களிடம் சேர்ந்து எடுப்பார்கள். ஆனால் இரண்டாவது கருத்து என்பது MP தேர்தல் முடிந்துவிட்டது, MLA யாரும் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை. அதாவது தற்பொழுது இந்த பங்கு கேட்பது யார் என்றால் நீங்கள், அதாவது மாணிக்கம் தாக்கூர் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அதை மறைமுகமாக சுட்டிக்காட்டி, அதாவது MLA யாரும் பங்கு கேட்கவில்லை என்று RS பாரதி கூறியிருந்தார். ஆட்சியில் பங்கு என்பது சரியான கூற்று அல்ல. MP தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு என்பது அவுட் ஆஃப் சிலபஸ். ஏனெனில் எங்கள் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் நேற்று ஆட்சியில் பங்கு கேட்ட செய்தி உங்கள் பார்வைக்காக என்று அந்த பதிவையும் அவர் பதிவிட்டிருக்கிறார்.